இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோமோன்னு நினச்சேன். என்னடா குழு குழுன்னு இருக்கே, மதுரையிலேருந்து வேறு எங்கேனாச்சும் ஷிஃப்ட் ஆகிட்டோமா அப்படின்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா மதுரை தாங்க. நல்ல குழு குழுன்னு மழையும் காற்றுமா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சரி, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிக்கன் மிளகு தண்ணி குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கிளைமேட் சேஞ்சுனால நிறைய பேர்த்துக்கு கோல்டு, காஃபு, காய்ச்சலெல்லாம் வர மாதிரி இருக்கும். ஒரே ஒரு டைம் இந்த சிக்கன் மிளகு தண்ணி குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். காய்ச்சல், காஃபு, கோல்டு எல்லாம் பறந்து போயிடும். இதை நாட்டுக்கோழியில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கழுகி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பெப்பரை ஒரு 20 கிராம் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு சூடு சோத்தோட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.